ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் ராஜேஷ் கைஸ். நல்லா இருக்குங்க கைஸ். இது வந்து ஒரு கல்யாண வீடு, ஓகேங்களா? நம்ம ஊருக்காரன் போலீஸ் பாதுகாப்போடு இருக்குது நடக்குது. சேரால பைசா கைஸ். பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டுமே செலவு, அதாவது ரிசப்ஷனுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய கொட்டாட்டெல்லாம் போட்டு எப்படியும் உள்ளே ஃபுல்லாக ஏசி ஒரு 2-3 லேக் நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 3 லேக் இல்லை 4 லேக் வரைக்கும் இருக்கும். அவ்வளோ பைசா போட்டு செலவழிச்சிருக்காங்க ரிசப்ஷனுக்கு மட்டுமே. ஓ மச்சான், ஓகே கைஸ். அப்படி சொன்னோம்னா கைஸ், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு 4 லேக் கிட்ட ரிசப்ஷனுக்கு கொண்டு போய் கட்டிக்கிருக்காங்கன்னா செலவு பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம புளியங்குடி சிந்தாமணி கைஸ், எங்கள் ஏரியாவில் பணக்காரன் அப்படின்னா அவர் தான். அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பேர் கைஸ், ஏதோ ஒரு பேர் சவுக்கா அப்படிம்பாங்க, சரிங்களா? சவுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான பைசா இருக்குது. ஸோ நம்மளும் வந்து ஒரு பிராண்ட் ஆயிரம்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசி வரைக்கும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி சாவத்தாஞ்சேன்னு நினைக்கிறேன். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு சப்ஜெக்ட்டு, அந்த விளாக், இந்த சனியை முடிச்ச விளாக் வந்து செட் ஆகலை அப்படின்னா, நல்லா இல்லை அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே தூர தூக்கிட்டு வேறு ஏதாச்சும் நம்ம எல்லாம் பழைய மாதிரியோ இல்லை புதுசாகவோ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுவும் வியூஸை போய் தொலைய மாட்டேங்குது கைஸ். நம்ம ஒரு பேசி வீடியோ போட்டால் கூட, முன்ன மாதிரியே போட்டால் கூட வியூஸு போகும். ஒரு 100 பேராச்சும் பார்ப்பாங்க. இது பார்த்திங்கன்னா வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆனாலும் சரி 50 பேர் 30 பேர் 50 பேர்த்தை தாண்ட மாட்டேங்கி. ஸோ அதனால் சொல்லுங்கள், எதுதான் இருந்தாலும் சரி, மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கக்கிடுங்க, பார்த்துக்கலாம். நானும் ஏதாச்சும் வழியில் வந்து அப்படியே வாழ்க்கை எப்படியாச்சும் முன்னேறலாம், நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், அப்பாவுக்கு ரெஸ்ட்டாக கொடுத்துட்டு நான் பார்த்துலாம் நினைக்கிறேன் கைஸ். பட் வந்து நம்ம நிலமையே இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளே எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி நான் எப்படி அவங்கள அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஒன்று, மேரேஜுக்கு முன்னக்கூட்டியே முடிஞ்சால் செட்டில் ஆகணும், இல்லையா என்ன ஏதாச்சும் ரோக்கர் இருக்கிற இல்லை அரளி வேலை ஏதாச்சும் தின்னுட்டு செத்துறணும் கைஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்லாம் வந்து நமக்கு செட் ஆகுது கைஸ். அந்த மாதிரி லைஃப்பை வந்து வாழையும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம். உடம்புல தெம்பு இருக்க தண்டிக்கும். முடியலையா அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியதான் கைஸ், வேறு வழி இல்லை. பாருங்க கைஸ், இதான் கைஸ் நம்ம பைக். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மச்சான் பைக்கை தான் சுற்றி தெரிஞ்சோம். இப்போ மச்சான் ஊரில் வந்து வந்துட்டாங்க, ஏழாலேருந்து. இப்போ திரும்ப அவன் வண்டியை கொண்டு போயிடுவான் வண்டியை. ஸோ இனிமேல் நம்ம ஹினாட்டா பேபி கூட தான் சுற்றுற மாதிரி இருக்கும். பட் என்ன, ஹினாட்டா பேபி ஊற்றி தான் முடியாது கைஸ், ஊற்றி முடியாது. அது ஒன்று தான் பெரிய துன்பம். ஒரு லிட்டரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு 50 கொடுக்கணும் கைஸ் இந்த பைக்கு. பட் வந்து அது கொடுக்க எவ்வளோ கொடுக்க தெரியுமா? வெறும் 35 தான் கைஸ் கொடுக்கு. எனக்கு அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணலை, ஒரு நம்மளோட கணிப்புன்னு இருக்கும்ல, அப்படி கணிச்சதில் 35 தான் கைஸ் கொடுக்கும். 35-30 தான் கைஸ், எனக்கு தெரிஞ்சலாம் 30 தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வண்டி எடுத்து போவானுங்களா. ஸோ அவனுங்கள்லாம் ஃபுல்லாக திருக்கி தயோலியை நல்லா மைலேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த 30 கொண்டு வந்துட்டாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, நானும் சும்மா கிடையாது. நானும் வண்டியை திருக்கி இப்படி ஆயிடுச்சு கைஸ். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் ஒரு 1 இயர் கைஸ், 1 இயரு. அண்டு சேலரியும் பார்த்திங்கன்னா கைஸ் இப்போ தான் இடையில போட்டாங்க. கரெக்டாக ஒரு 5ஆம் தேதி இருக்குங்க கைஸ். வெறும் எவ்வளோ 13,000 ஓவா போட்டாங்க. அதில் பைக்குக்கு 5,000 போயிடுச்சு, ஒரு லோனுக்கு 4,000 போயிடுச்சு. 5 நாள் 9. அதுக்கப்புறம் இந்த பைக்குக்கு 3,000 பெட்ரோல். அந்த மச்சான் பைக்குனால் ஒரு நாளைக்கு 100 கைஸ். 30 நாளைக்கு 3,000 பெட்ரோல் போட்டால் ஓகே. பட் இந்த பைக் அப்படி இல்லை.
எப்படியும் 3000 அவனுக்கு மாதம் ஆகுதுன்னா இதுக்கு எப்படியும் ஒரு 5000 ஆயிரும் கைஸ். ஸோ அதுவும் நக்கிட்டு போகிறோம் கைஸ். இப்போ வேறு எங்கேயும் போகிறோம், நம்ம இப்போ நேராக சங்கரன் கோயில் போகிறோம் கைஸ். சங்கரன் கோயிலில் போயிட்டு அங்கே இருந்து அப்படியே நேராக கஸ்டமர் பிளேஸுக்கு கைஸ். முடிய ஒரு பக்கம் கஸ்டமர் பிளேஸுக்கு போகிறோம் கைஸ். கஸ்டமர் பிளேஸுக்கு போவோம், பெருங்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைஸ். மொத்தமே 7 பேர் தான். நீட்டாக போகிறோம், அமௌண்ட்டை வாங்குகிறோம், கையெழுத்தை போடுவோம், பில்லை ஓட்டுறோம், வந்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் ஃபினிஷிங். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபைல் பண்ணணும் கைஸ். ஃபைல் எங்கே இருக்குது, ஒரு தாலையும் இல்லை, இருந்தால் பண்ணணும். ஏன்னா போன மாதம் ஃபுல்லாக கேட்கல கைஸ். போன மாதம் நியூ ஜாயினிங் அப்படின்னால எதுவுமே கண்டுக்கிடல, அவங்களால விட்டாங்க. இந்த மாதம் வச்சு செஞ்சுருவானுங்க. 15 லட்ச ரூபா டார்கெட் கைஸ். குறைஞ்சது ஒரு மீடியமாக ஒரு 13 லட்சமாச்சு பண்ணிடணும். இது வரைக்கும் ஒரு 2.4 லேக் கிட்ட பண்ணிருக்கு. அதாவது 2,40,000 தான் பண்ணியிருக்கு. இன்னும் கட்டாக்கு நிறையா கட்டாக்கு எப்படி தான் பண்ண போகிறேன்னு தெரில. பட் வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப அலைச்சல கைஸ். இது வந்து செட் ஆகலை. நானே வேறு ஏதாச்சும் வேலை தேடலாம், சடனாக நிற்க முடியாது, ஏன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்கா. ஸோ நின்றுட்டோம்னா சிங்கி அடிக்கணும். அந்த பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் 20,000 வேறு எடுத்து தொலைஞ்சிட்டேன் செலவு பண்ணி. அதை வேறு என்ன கட்டணும், அதை எப்படி கட்ட போகிறேன்னு தெரில கைஸ். ஃபுல்லாக கஷ்டம். நம்ம லைஃப் அப்படி தான் கைஸ், எல்லோரும் லைஃப் மாதிரி தான். நம்ம லைஃப் உங்கள் பிடிங்கிட்டு போய்கிட்டு இருக்குது, மாசமாக போகுது. அது நம்ம கண்ணுக்கே அப்பட்டமாக தெரியுது கைஸ். ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் கைஸ். கஞ்சி ஓகே கைஸ். நம்ம அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். அப்புறம் கஸ்டமர் ப்ளேஸ் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு கைஸ், கஸ்டமர் ப்ளேஸ் வந்தாச்சு. இந்த ஊர் பேர் தான் பெருங்கூட்டூர், ஓகேங்களா. இது நான் விளாக் எடுத்து போட்டுற மாட்டேன் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதான் கைஸ் பெருங்கூட்டூர், ஓகேங்களா. மொத்தமே 7 கஸ்டமர் தான் கைஸ். 7 கஸ்டமரு. அதில் வந்து ஒரு கஸ்டமர் வீட்டில் போய் மட்டும் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போனோம் தெரியுமா, ஒரே ஒரு வீட்டில் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லோரும் 6 பேர் பைசாவையும் இந்த அக்கா இப்போ போகிறோம் பார்த்திங்களா, இவங்க தான் வந்து குழுவோட லீடர். ஸோ மல்லிகா இவங்க தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் திங்கக்கிழமை வந்து ஒரு உரி இருக்காது கைஸ். நம்ம நாட்டில் வர ஆஃபீஸில் போய் இருக்க, அவ்வளோ ஆஃபீஸ்லேயும் இருக்க முடியாது. வர நீட்டாக காலையில் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் கைஸ். அந்த அக்கா வீடு தான் கைஸ் இருக்குது. எடுத்து ஒரு ஆள் இல்லை கைஸ். இந்த இடத்துல கைஸ் இதுக்கு அடுத்து தான் இந்த வீடு தான். இந்த ஓலை இருக்கா, ஓலை, இந்த ஓலை தான். இது கைஸ் அமௌண்ட்லாம் வாங்கிட்டு திரும்ப அப்படியே வண்டி போவோம். கைஸ் இன்றைக்கி ஒர்க்கு கலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு கைஸ். முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சங்கரன் கோயில் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சங்கரன் கோயில் கைஸ் எப்போதுமே வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கும். எல்லாருமே வந்து சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பெட்டி கடை கூட போட்டு கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போதுமே கூட்டமாக இருக்கும். புளியங்குடியும் அப்படி தான். நம்ம சரௌண்டிங் ஆகிடுச்சு எப்போதுமே ஒரு டிராஃபிக்காக இருக்கக்கூடியது. இப்போ சென்னையில் எப்படி எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் தான், ஒரு இடத்துலாம் டிராஃபிக்காக இருக்குமா, அதேமாரி இங்கே அப்படின்னா புளியங்குடி
புளியங்குடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கரங்கோயில், அங்கேயும் அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியங்குடி, சங்கரங்கோயில், கடைநல்லூர், இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்து சங்கரங்கோயில் கைஸ். எப்போதுமே இப்படி கூட்டமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுங்களா அந்த மாதிரி கிறுக்கு போயிலாம் இருப்பானுங்க. அது மாதிரி கைஸ் இதில் வந்து சங்கரங்கோயில், புளியங்குடி, கடைநல்லூர், அதுக்கப்புறம் இந்த ஒரு அந்த 3 ஏரியா கைஸ். வண்டி ஓட்டுறாங்க மண்டையில் வந்து பாதி அறிவு தான் இருக்கும், பாதி தான் வேலை செய்யுங்க. ஏன்னா அப்படி தான் வருவானுங்க, குறுக்க வருவானுங்க. ஏன்னா புளியங்குடியோட சங்கரங்கோயில் வந்து பெரிய ஊர் கைஸ். வருமானத்துலேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸோட எண்ணிக்கையிலையும் சரி, சங்கரங்கோயிலுக்கு அடுத்துனா அது வந்து புளியங்குடி கைஸ். தெரியும், சங்கரங்கோயிலேருந்து யாராச்சும் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னாலும், இல்லை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரி கைஸ், பாதியிலே கட் ஆகிடுச்சு. மேனேஜருக்கு கால் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த மேனேஜரோட இம்சை தாங்க கைஸ் பெருத்த இம்சையாக இருக்குது. இந்த புதுசாக ஒருத்தனை தூக்கி போட்டுக்கானுங்க. இந்த பொண்டாட்டிக்கு கால் பண்ணுற மாதிரி தான் கைஸ். இப்போ இந்த பொண்டாட்டி புருஷனுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அதே மாதிரி தான் 5 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டே தான் கைஸ் இருப்பான். இதுக்கு தான் எனக்கும் தெரியல. ரிப்போர்ட் கேட்க இருந்தால் காலையில் ஒரு தரப்பு கூட்டணும் கைஸ். காலையில் ஒரு தரப்பு, காலையில் ரிப்போர்ட்டில் ஒரு தாலியும் கிடையாது. மதியம், ஈவினிங் 2 தரப்பு தான் கூப்பிடணும். காலையில் ஃபீல்டுக்கு வந்தோடனே நாங்கள் போட்டுருவோம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபீல்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவன் 1/2 மணி நேரத்துக்கு இருக்கா கைஸ், கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். பாருங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், கால் வந்துருச்சு. நான் என்னடா தனியாக போய்கிட்டு இருக்கேன், வீடியோ வரல அப்படின்னு பார்க்க, கடைசியில் பார்த்தா மேனேஜர் கால் பண்ணி எடுத்துக்கலாம். பார்க்குறேன் கைஸ், இந்த ஜாப்பில் நம்மளுக்கு ஒன்றும் ஒப்பேராதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பெட்ரோல் காலில் தான் கைஸ் ஒரு 5 லிட்டருக்கு போட்டேன். மொத்தமே 3 பாயிண்ட் தான் கைஸ் காட்டுனுச்சு. 5 லிட்டருக்கு போட்டிருக்கேன், 3 பாயிண்ட் தான் காட்டுது. ஃபங்க்ஷன் கைஸ், இன்றைக்கி ஒரே ஃபங்க்ஷன் வீடு தான். 3 பாயிண்ட் தான் கைஸ், ஜஸ்ட்டு ஒரு 3 பாயிண்ட் தான். இதில்